சாவடிக்க சாங்க முழுக்க அந்த கேட்ட எல்லாருமேக்குமே தெரியும். இது சும்மா சும்மா மனசுலையோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த டியூனை தான் அப்படியே போட்டிருக்கு. பசங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா? இந்த சாவடிக்க சாங்குக்கு வந்து மனசுலாயோடைய டான்ஸை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு கிளிப் வாங்கி இன்ஸ்டாலெல்லாம் ஃபுல்லாக ரீல்ஸ் போட்டு அதை நல்லா தெரிஞ்சது தான். ஆக்சுவலி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியோ படம் ஜெயிச்சா சரி, அனிருத் வந்து உண்மையிலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காட் ஆஃப் மியூசிக் தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவோம். இதுவும் ட்ரெண்டிங் ஆயிரும் கண்டிப்பாக. செம்மையாக இருக்குது. கம்பா கிசா எல்லாமே அதில் போட்டு எல்லாமே நம்ம எப்படி லோக்கல் சாங் எப்படி கேட்குவோம் அதே மாதிரி தான் இதில் அனிருத் போட்டுக்கிறா போல். இதில் வந்து ஆண்டனும் அப்புறம் வந்து அறிவு அப்புறம் அனிருத் மியூசிக் 3 பேருமே நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் எனக்கே டான்ஸ் ஆடணும்னு தோணுது. நான் இப்போ இருக்க டான்ஸ் ஆட மூடு வந்து எனக்கு நைட்டு தான் ஒரு இனிமேல் நான் அதை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. என்ன ப்ரோ பாட்டு ரிலீக்ஸ்லாம் எப்படி இருக்குது ப்ரோ? சூப்பராக ரிலீஸிங் செம்மையாக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. எல்லாமே வந்து ஒரு சாங்குமே இப்போ எல்லாமே எனக்கு அனுப்பிவிட்ருக்காங்க சாங்குனா. நானும் சாங்கு கேட்டேன். நான் சாங்கு மற்றவங்களை அனுப்பிவிட்றேன். நல்லா கேளுங்க. சூப்பராக உண்மையிலே சாங் நல்லா பயங்கரமாக இருக்குது. ஒரு ஐப்பாக இருக்குது எல்லாமே. பிஜிஎம்ல எப்படி போட்டிருக்காங்க ப்ரோ? பிஜிஎம்ல இருந்து மியூசிக் வந்து ஒரு டியூனுமே எல்லாமே நல்லபடியாக போட்டுக்கிறாங்க இவங்க. அனிருத் எப்போயுமே எப்படி பண்ணுவாரோ அதே போல் தான் இவங்க இதில் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது கம்பானா இடிக்கணும்ல அது தான் இதில் பேசிக்கிறாங்க. படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க ப்ரோ? நானும் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. எப்படி என் படத்துக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவோம் அதுமாரி வந்து விடாமுயற்சி படத்துக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன்னு இந்த படத்துக்கு. எப்போ ரிலீஸ் பண்ணி சொல்கிறீங்க அதை நானே போய் படத்தை பார்த்துருவேன். தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ? அதெல்லாம் பயங்கரம். நீங்கள் சொல்லவே தேவையில்ல. அஜித் சார் வந்து கட்டவில்லை அஜித் அந்தமாரி தான் எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க ப்ரோ. எல்லாமே எல்லாமே அனிருத் சாங்னா ஹிட் ஆயிரும் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. எனக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு 10 மில்லியன் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ நல்லா இருக்குது. சாங் வேறு பயங்கரமாக இருக்குது. அஜித் வந்து கானா பாட்டில் பெருசாக நான் பார்த்ததே இல்லை. அது புது முயற்சியாக இருக்குது அஜித்துக்கு. பாட்டு நல்லா இருக்குது. கேட்டேன் நல்லா இருக்குது பாட்டு. அந்த வைப் எப்படி ப்ரோ இருக்குது? அது வந்து அதான் நான் சொன்னேன்ல, அஜித் வந்து இந்த மாதிரி பாட்டில் பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம வீடியோ வந்து அது படத்தில் வந்து வீடியோ சாங்காக பார்க்கும் பொழுது அவர் டான்ஸ் ஆடுறது அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது பார்த்தோம்னா அது பாட்டோட வைப் நல்லாயிருக்கு. லிரிக்ஸ்லாம் எப்படி இருக்குது? லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அறிவு நல்லா பாடியிருக்காங்க. ஆண்டனி தாஸ் அறிவு அப்புறம் அனிருத் நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டு நல்லாயிருக்கு. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? தேட்டர் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அஜித்துக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு படத்தோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். தலை பொங்கல் ஃபயராக இருக்குமா? இருக்கும். நிறைய காம்படிஷன் இருக்குது. ஆனாலும் அஜித் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால கண்டிப்பாக ஒரு ஃபயர் இருக்கும். சம்பவம் செய்வாரா பாக்ஸ் ஆஃபீஸ்? அது வந்து டேரக்டர் கையிலையும் எழுத்தாளர் கையிலையும் தான் இருக்குது. அது நமக்கு தெரியாது. கிஸ்ஸா தான் ப்ரோவாங்க. எல்லா சாங்குமே பயங்கரமாக இது ஆலுமா டோலுமா மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த ரிதம் மட்டும் இதுவாக இருக்குது. இந்த மன்ஸ்லாய் சாங் வந்துச்சுல ரிதம் அப்படி இருக்குது. ஆனால் தலைனாலே அஜித் தான். கடவுளே அஜித்தே. ஓகே, அனிருத்தோட வாய்ஸ்ல அப்படி சாண்டிங் கிளாஸ் அறிவு 3 ப்ரோ பாடினாலே பயங்கரம் ப்ரோ. அவங்க 3 பேர் காம்போ எப்படி வந்திருக்கு? அதான் ப்ரோ மாஸ்டர் பீஸு. சம்பவம் இருக்கு தியேட்டர்ல. தரும் கத்துறோம் தொண்டை கிளியும். கடவுளே அஜித். தியேட்டரே ஃபயர் ஆயிடுமா ப்ரோ? ப்ரோ கீச்சிருவாங்க ப்ரோ எல்லாம். யார் படம் வந்தாலும் கடவுளே அஜித்னு சொல்கிறாங்க. தலை படம் வந்தால் என்ன ப்ரோ பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்களா? நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் கொஞ்சம் லாங்குவேஜ் தான் கொஞ்சம் இது புரியாமல் இருக்குது. ஆனால் வைபாக இருக்குது. நல்லா வைபாக நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்குது. அனிருத் சாங்னாலே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் அதே தான். ஆனால் எப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி தான் அரபி குத்து பண்ணாங்க. ஆனால் அரபி குத்து லெவலுக்கு இது வரல. இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. வைபாக கேட்குற மாதிரியே இருக்குது. அனிருத் வாய்ஸ் ஆண்டனி தாஸ் அவங்க காம்போல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா பண்ணாங்க. சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? விடாமுயற்சி ஒரு சாங் இந்த அளவுக்கு இருக்கு? இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்னும் நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா அஜித் சாரோட அந்த கெட்டப்லாம் இருக்குல்ல, க்ளீன் ஷேப்லாம் பண்ணிட்டு யங் லுக்லாம் வந்திருக்காரு. சரி கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் பரவாயில்ல. தியேட்டரில் கேட்கும்போது எந்த அளவுக்கு ஃபயராக இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. தியேட்டரில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. தியேட்டர் கேட்கும் போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக நல்லா சவுண்டாக தான் கொடுத்தாங்க. பரவாயில்ல. விடாமுயற்சி படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க. பட் இது வேறு நல்லா டிலே பண்ணி போட்டாங்க. இப்போது வந்துட்டு கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அப்போது அதுதான் ப்ரோ சம்பவம் பயங்கரமாக. தலைனாலே ரோகிணி தானே பார்த்துக்கலாம். தலை பொங்கல் தான் பார்த்து மாசு ப்ரோ. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு இடையில ஒரு இது வந்தது. ஆக்சுவலி வந்துட்டு ஃபாரின் மூவியோட இது. ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ரிலீஸ் பண்ணாமல் விட்ருவாங்களோ ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. கன்ஃபார்ம் படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த ஆதார் சாங் கேட்போம் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது எனக்கு. இதில் ரொம்ப நான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது என்ன அப்படின்னா த்ரிஷா
தலை அஜித் சார், ஆக்சுவலி தலைன்னு சொல்லக்கூடாது, ஏகே சார், இவங்க 2 பேரோட டான்ஸ் மூமெண்ட் பார்க்கணும், பேர் பார்க்கணும் ப்ரோ அந்த சாங்கில் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. செம்ம மாசாக இருந்தது உண்மையிலே. கிசா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அனிருத், ஆண்டனி தாஸ் அவங்க வாய்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நான் தான் சிம்பிளாக சொல்லிட்டேனே, அடார் அடார் சாங் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது அந்த சாங் ஃபுல்லாகவே கேட்கும்போது. படம் எப்போ வரும்னு வெயிட்டிங்கில் இருக்கோம் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? லிரிக்ஸ் சூப்பராக இருந்தது. நீங்கள் வெளில ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்துட்டு நார்மலாக வந்து இந்த லோக்கல் அந்த ஒரு ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இல்லை, லவ் டுடேயில் வரும்ல ஒரு சாங், அந்த ஒரு லிரிக்ஸ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செகண்டில் பார்த்திங்கன்னா நடுவில்லாம் வந்துட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்கணும், அவளை கண் மாதிரி பார்த்துக்கணும், அந்த லைன்லாம் கேட்கும்போதெல்லாம் செம்ம ஃபீல். அதில் அந்த அதர் சாங்லேயே அந்த சில லைன்ஸ்லாம் வரும். அதே சேம் அந்த லைன்லாம் ரொம்ப மெலோடியாக அப்படியே அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி இருந்தது. நடு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே சொல்லணுன்னா. சாவடிக்கு சாங்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தோம், உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தலைவர் எப்படி ஆட போகிறாங்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ரொம்ப அதாவது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இப்போ விஜய் வந்து ஆன்ஸ்க்ரீனை விட்டு போகிறாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட அஜித் ஃபேன்ஸை வந்து இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே மிங்கில் ஆயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியலையும் தாண்டி வந்து சினிமாவை தான் விஜய்க்கு வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அஜித் ஃபேன்லாம் கண்டிப்பாக வந்து விஜய் ஃபேன்லாம் கண்டிப்பாக அஜித் ஃபேனை பார்க்க போயிடுவாங்க. ஆண்டனி தாஸ் வந்து எப்போவுமே ஏறுமுகம் தான், அவர் அந்த பாட்டு மொக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதை சொல்கிறது, ஊரா காக்கா உண்டான சங்கம் அதுலேருந்து ஆரம்பித்தது அவருடைய ஜானி ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. வேட்டையிலையும் சரி, நம்ம பேட்டா சரி, எல்லா படத்துலையுமே நல்லாவே பாடுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, எனர்ஜியாக இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு வெஸ்டர்னு ஒரு ரேப்பில் பண்ணுறதை விட நம்ம வந்து கிராமத்து மனம் வீசுகிற அந்த அது என்ன சொல்கிறது, கானா சாங்கை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மலேசியாக்காரங்க கூட ஆடுவாங்க, அந்தளவுக்கு இருந்த சாங். இந்த வலிமை படத்தில் வர அந்த இன்ட்ரோ ஒரு சாங்கு அந்த மாதிரி தான் நார்மலாக ஹீரோவோட இன்ட்ரோ சாங் மாதிரி தான் நார்மலாக இருக்குது. அனிருத்தோட வாய்ஸு அவன் எப்பயுமே அந்த ஒரு இன்ட்ரோ ஹீரோக்கெலாம் ஒரு இன்ட்ரோ சாங் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆண்டனி தாஸ் அறிவு சேர்ந்து பாடியிருக்காங்க, அவங்க வாய்ஸில் எப்படி இருந்துச்சு? எனக்கு நிறைய கேட்டது அனிருத் மாதிரி தான் கேட்டிருந்தது. அதான் அனிருத் கேட்க வைப்பாக இருக்கா? ஃபஸ்ட் டைம் கேட்டேன், கொஞ்சம் தான் கேட்டிருக்கேன். போக போக கேட்கும் போது வேணால் நல்லா வைப்பாகும்னு நினைக்கிறேன். ரிலீக்ஸ் பார்த்தீங்கன்னா கிசா அப்படிலாம் வருது, இதெல்லாம் எப்படி இருக்குது? ஆனால் எல்லாமே இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் இருந்து ட்ரெண்டிங்காக போகிறோம், அதை அப்படியே கூட்டின்னு வர பார்க்குறாங்கல்ல, அப்படி தான் இருக்கும். தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குனாலும் அஜித் ஃபேன்ஸு எப்படியோ கத்தி கொண்டு தான் இருக்க போகிறாங்க. கடவுளே அஜிட்டுன்னு அது எல்லாருமே இப்போ கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நல்லா தான் போவோம் எப்படி இருந்தாலும். விடாமுயற்சி படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நான் வெயிட் தான் பண்ணுறேன். ஏன்னா அஜித் படம் வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரி சம்பவம் பண்ணுவோம்? அவ்வளோதான் ஆகாது, இதுதான் அவ்வளோதான் வாய்ப்பு இல்லை. நல்லா தான் ப்ரோ இருந்தது, சூப்பராக இருக்குது. அஜித்னா வேறு லெவல் ப்ரோ, அஜித் லெவலுக்குலாம் யாரும் வர முடியாது ப்ரோ. அஜித்னா கடவுள்னு சொல்கிறாங்களே, கடவுள் தான் அவர். நல்லா இருந்துச்சு ப்ரோ, கொஞ்சம் வைப்பாக இருந்துச்சு. இந்த போதை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. அனிருத் வாய்ஸ் அதான் அவர் சொல்ல முடியுமா, அவர் எப்போதுலேருந்து அவர் இருக்கிறாரு, நல்லா தான் பாடியிருக்காரு. பிஜிஎம்ல எப்படி இருந்துச்சு? வெறித்தனமாக இருந்துச்சு ப்ரோ. இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ, இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன், நான் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ரிலீக்ஸ் வீடியோ தான் விட்டுருக்காங்க. வீடியோ வந்தால் கொஞ்சம் எதிர்பார்க்கேன், நல்லாயிருக்கும்னு. விடாமுயற்சி படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? எந்த அளவுக்குனா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன், நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் படம் ட்ரெய்லரே பார்க்கல, இப்போ தான் நீங்கள் பாட்டு போட தான் தெரியும். பாட்டு நல்லா தான் இருந்தது. ஆனால் எந்த அளவுக்கு வைப்பாக இருக்குது? வைப்பு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது நல்லா கேட்டால் தெரியும், நானும் ஒழுங்காக கேட்கல. ரிலீக்ஸ்லாம் எப்படி இருக்குது? லிரிக்ஸ் நல்லா தான் இருக்குது. கானா பாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படத்துக்கு, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. அதான் நல்லா தான் இருக்குது. எனக்கு அந்த பாட்டு இன்னொரு வாட்டி கேட்டால் சொல்லுங்கள்.